வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. முதல் மனைவி கோவலிங்கி, இரண்டாம் மனைவி மல்லிகா. சிந்து மாடு இல்ல, நம்ம கொண்டாடிங்க. சொத்துல கூட நம்ம சொத்து இருக்காது. சுண்ணி கொண்டாடி பாதத்தை மல்லிகை முல்லையை பலவிதமான மலர்களை கொண்டு வந்து என் பாதத்தை பறிந்தபடியா கோவலிங்கி பாண்டிய நாட்டிலே சுகமாக வாழ்வாய் என்று வரம் கொடுத்திருக்க
சாமி நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமும் இந்த ஆண்டம் கொடுத்தது போல இருக்கட்டங்க. பாண்டி நாட்டில் நானே தாண்டி ஆண்டவன். அண்ணா என்னை விட யாராவது இருக்க முடியுமா? சாமி, இருந்தாலும் இது ஒரே ஒரு குறைதானப்பா. சுகம் நாடு நகரம் எத்தனை இருக்கிறது? மலையாள பொண்ணாடிக்கிறா. எனக்கு நாட்டின புத்திரமாய் ஒன்றுதான் குறை. அது மட்டும் இருந்திருந்தால் அன்னத்தை வெள்ளாக வளர்த்திருப்பேன். ஆஸ்து மணலை கயிறாக திரித்திருப்பேன். தனி தங்கம் என்னங்க கோபங்கி பண்ணவா என்ன கேட்கிறாய்? சாமி, தேவி, நீங்க சுகமா என்று வாழ்வா என்று சொன்னீங்க. பண்ணா சொல்லல. இந்த மாதிரி சட்டால எப்படி சாமி சுகமா என்று வாழ முடியும்? ஏண்டா? ஏங்க உங்க பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லையா? ஆமாப்பா. ஏங்க என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லாம குழந்தை இல்லாம தாங்க இருந்துச்சு. சரி. மாட்டாஸ்திரி கூட்டிட்டு போனங்க. ஒரே ஒரே சனத்தாங்க ஒரே இதாங்க பண்ணேன். அப்படியே சன நின்னுச்சுங்க. ஏண்டா டேய், மாட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போனா மாடு தானே கொண்டு போகணும். பொம்பளைங்க எப்படா கொண்டு போறது? ஏங்க நான் அறுவடை தென்னை. ஏய், ஏங்க சொல்றது கேளுங்க. சன நின்னுச்சுங்க. ஒரே மாசத்துல குழந்தை பிறந்துச்சுங்க. அடே. நீங்க அந்த ஐடியா பண்ணி பாக்குறது உங்க பொண்டாட்டிக்கு சனைக்கு நிப்பாங்களா? ஏய், எத்தனை கோயிலை கட்டி வைத்தேன், எத்தனை ஆலயத்தை நிறுவி வைத்தேன், எத்தனை மக்களுக்கு அன்னதானம் போட்டேன், எத்தனை தர்மம் செய்தேன். என் பொண்டாட்டி குழந்தை இல்லாத போயிடுச்சா? என் பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லடா. ஏங்க மாட்டாஸ்திரி கொண்டு போய் சனைக்கு நிறுத்தலாமா? கண்ணு கடவுளா கடவுளா கும்பிட்டேன். இப்படி என்ன பண்றது? புண்ணி வெள்ளியே என் பொண்டாட்டி மட்டும் ஒரு குழந்தை இருந்திருந்தா நார் நடப்பதே வேற. கதி, அது முடிந்த கதை. இப்ப நீ என்ன சொல்லுகிறாய்? பண்ணவா தேவி, அப்படி இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கேட்கட்டவா? ஒரு வார்த்தை என்னடி? இந்த பாண்டி மன்னனை பார்த்து ஓராத வார்த்தை கேள். சொல்ல தயார் தயார். கேளுடி கேளு. என்னங்க அரண்மனையில் இருந்த தேவிமார்களை அன்பு தாதிமார்களை விட்டு அழைத்த விவரம் என்ன சுவாமி? தாதிமார்களை விட்டு திடீரென்று தன்னை அழைத்துக் கொண்டு வந்தாயே, என்ன காரணம் கேட்கிறாய்? எதற்காக பண்ண? கண்ணே, என்னங்க நான் எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக சாமி?
உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என் பாண்டிய நாட்டிலே முதல் சேவகன் அவன் தான் கருத்தாவளையன். எந்த வேலை செய்தாலும் அந்த வேலை அப்படி முடிப்பான். வர வரக்கூடிய வேலை சரியில்லை, வரக்கூடிய மந்திரி சரியில்லை, சேவகன் சரியில்லை. சேவகன் நினைத்து சில வேலைகள் செய்ய வேண்டும், வேலைகள் சொல்ல வேண்டும். வரக்கூடிய சேவகன் கருத்தாவளையே நாட்டுக்கே வருவதில்லை. தாமதமா வரான், தாமதமா போறான், தாமதமா வந்து எந்த வேலையும் பாட்டு நாட்டில் செய்வதில்லை. அதுல சேவர்களை காண நான் உடனே போகிறேன். என்ன சொல்லுகிறாய் தேவி? அப்படி நீங்க போவதாக இருந்தா என்ன சொல்றேன் தெரியாமா? என்னடி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? நான் கொள்ளாத ஒப்பனம் என்று கண்டேன். எப்படி தெரியுமா? சேவனை பார்க்க போகலாம் என்று சொல்லும் போது சொப்பனம் கண்டு என்று சொல்லுகிறாயே, எப்படி சொப்பனம் கண்ட? என்ன பணக்கையோ வாழவர தாயக்கட்டு, அந்த தெற்கையே தென்னவர தாயக்கட்டு. மன்னா என்னடி தலைக்கு மண்ணையப்போ எனக்கு அறிவு கண்டு என்னடி இப்படி எல்லாம் என்று கொள்ளாத ஒப்பனம் என்று மந்திரி பார்க்க போறேன்னு சொல்லும் போது போய் வா மன்னவான்னு சொல்ற பொம்பளைங்க.